திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகேயுள்ள ஆரணி ஆற்றை மக்கள் ஆபத்தை உணராமல் கடந்து வருகின்றனர். மங்களம் கிராமத்திற்கு செல்வதற்காக ஆரணி ஆற்றின் குறுக்கே மண்பாதையை மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த மண்பாதை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளதால் வேறு வழியின்றி மக்கள் ஆபத்தை உணராமல் பாய்ந்தோடும் நீருக்கு மத்தியில் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் 93 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆரணி ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறைஞ்சபட்சம் 3 மாசமா நாங்கள் சாதாரணமாக இப்படி தான் சுற்றிலே வந்துங்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரமே வரவை போறவை ஃபுல்லாக தான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருந்தாலும், ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். கலெக்டர் சார் தான் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு. அடுத்த மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாடு நடைபெறவுள்ளது. தலைமைச் செயலகத்தில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள மாநாட்டில் மாவட்ட நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவான ஆய்வை முதலமைச்சர் மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை சிறப்பாகவும் விரைவாகவும் செயல்படுத்துவதற்காக உரிய அறிவுரைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு 3 முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அதன்படி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக 2026ஆம் ஆண்டில் ஜனவரி, ஜூலை, டிசம்பர் மாதம் என 3 முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிடப்பட்டது. 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளின் ஆய்வுக்கு பின் தேர்ச்சி பெற வேண்டிய ஆசிரியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 2027ஆம் ஆண்டில் ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்தவும் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கு பள்ளிக்கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்கள் தொடர் பதவி உயர்வு பெற டெட் தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. கடலூரில் ஆன்லைன் லாட்டரி சீட்டு விற்பனை செய்த பாஜக பிரமுகர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் புதுநகர் காவல்துறையினர் மஞ்சக்குப்பம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகத்தின் அடிப்படையில் 4 நபர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் பாஜக பிரமுகர் பிரகாஷ் உள்ளிட்ட 4 பேர் ஆன்லைன் மூலம் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறை லாட்டரி விற்பதற்கு பயன்படுத்திய 5 செல்போன்கள், 22,94,500 ரூபாய் ரொக்கம், லாட்டரி சீட்டுகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டவர்களிடம் நேரில் விசாரணை மேற்கொண்டார். இதில் லாட்டரி சீட்டுகள் விற்பதற்கு 4 போலீசார் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பெயரில் 4 காவலர்களும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அரங்கை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஹவுஸ்கீப்பிங் பெண்கள் திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மருத்துவமனையின் 2வது தளத்தில் உள்ள அறுவை சிகிச்சை அரங்கை சுத்தம் செய்யும் பணியில் 4 பெண் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். வழக்கமாக பயன்படுத்தப்படும் கிருமி நாசினி மருந்தை பயன்படுத்தி அரங்கை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது திடீரென லேசான புகை சூழ்ந்ததில் ஊழியர்கள் மயக்கமடைந்துள்ளனர். இவர்களை மீட்க அறுவை சிகிச்சை அரங்கிற்குள் சென்ற 11 ஊழியர்களுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஊழியர்கள் அனைவரும் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் பணியாளர்கள் மயங்கி விழுந்தது தொடர்பான விசாரணை நடத்தப்படும் என மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் வார நாட்களிலும் இரவு நேரங்களில் தீபாவளி விற்பனை காலை கட்டியது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 1 வாரமே இருக்கும் நிலையில் ஈரோடு வாராந்திர இரவு நேர ஜவுளி சந்தையில் குவிந்த மக்கள் புத்தாடைகள் மற்றும் ஜவுளி பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். கடந்த 2 வாரங்களை விட இந்த வாரம் வாராந்திர இரவு நேர சந்தையில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கடந்த 2 மாதங்களாக மொத்த விற்பனை அதிகரித்திருந்த நிலையில் இந்த வாரம் சில்லறை விற்பனை சூடு பிடித்துள்ளது. தீபாவளி முன்னிட்டு நம்மளோட ஈரோடு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய சில்லறை விற்பனை அதிக லெவலில் ஆகிட்டு இருக்குது. போன வருடங்களை கம்பேர் பண்ணுவோம் இந்த வருஷம் மக்கள் ஆர்வமாகவும் அதிக அளவில் சில்லறை விற்பனை இங்கே ஆகிட்டு இருக்குது. மக்கள் ஆர்வமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. வியாபாரிகளும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. பல்வேறு பகுதிகளில் இருந்து குடும்பமாக குவிந்த மக்கள் விடிய நடைபெற்ற ஜவுளி சந்தையில் தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர். இப்போ இது 3வது வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். 1 வருஷத்துக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். ஹோல்சேலாகவே வாங்கி வச்சுக்கிறது. கூட்டம் எங்கே நவரவே முடியலை. 4 மணிக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 4 மணிக்கு மேலே தான் ரஷ்ஷே ஏற ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவு நாங்கள் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். லாஸ்ட்டில் இங்கிட்டு எடுக்கிறது, மிச்சம் உள்ளது மட்டும் இங்கிட்டு எடுத்துக்கிட்டு இருப்போம்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வைர நகைகளை கோவில் நிர்வாகி கடத்திய வழக்கை முடித்து வைத்த காவல்துறையை அம்மாநில உயர்நீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் காவல்துறையை மூடிவிட்டு சென்று விடலாம் என்று விமர்சித்துள்ள உயர்நீதிமன்றம் டிஜிபியும் காவல்துறையினரும் தூங்கிக் கொண்டுள்ளனரா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் ஜீயர் மடத்தில் உண்டியல் காணிக்கைகளை கண்காணிக்கும் பணியில் இருந்த ரவிக்குமார் என்பவர் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வைரம் மற்றும் அமெரிக்க டாலர்களை ஆசன வாயிலில் வைத்து மறைத்து கடத்தினார் என்பது வழக்காகும். இவர் கைது செய்யப்பட்ட போது தன்னிடம் இருந்த 14 கோடி ரூபாய் சொத்துக்களை கோவிலுக்கு தானமாக கொடுக்க முன்வந்ததால் இவர் மீதான வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. மக்கள் மன்றத்தில் தீர்வு காணப்பட்டதாக நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம் அளித்தது. இதற்கு அப்போதைய எதிர்க்கட்சியாக இருந்த தெலுங்கு தேசம் கட்சியினர் தற்போது மீண்டும் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் காவல்துறையை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. பட்டுக்கோட்டை அருகே கீழ்ப்புணல் வாசல் கிராமத்திற்கு சுதந்திரத்திற்கு பின்னர் முதன்முறையாக இயக்கப்பட்ட அரசு பேருந்தை பேண்ட் வாத்தியம் முழங்க ஊர் மக்கள் திரண்டு வந்து வரவேற்றனர். கீழ்ப்புணல் வாசல், வாடிக்காடு, ராமகிருஷ்ணபுரம் ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு இந்த பேருந்து வசதி பயன்பட உள்ளது. தங்கள் ஊருக்கு பேருந்து வசதி செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து முழக்கமிட்டு மாணவ மாணவிகள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தங்கள் கிராமத்திற்கான சாலையை தாங்களே நிதி திரட்டி சீரமைத்ததாகவும் தெரிவித்த ஊர் மக்கள் பேருந்து வசதி செய்த அரசு அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சருக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த பேருந்தால் 3 கிராமங்களுக்கு பயண வசதி கிடைக்கும் என்று மக்கள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரக மோசடியில் ஈடுபட்ட புகாரில் கைது செய்யப்பட்ட 2 இடைத்தரகர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறுநீரக மோசடி தொடர்பான புகாரில் அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த இடைத்தரகர்கள் ஆனந்தன் மற்றும் ஸ்டாலின் மோகன் ஆகியோரை மதுரை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. இதைத் தொடர்ந்து இருவரும் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இருவரையும் விசாரித்த நீதிபதி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார். காட்பாடி கேவிக்குப்பம் ஆட்டு சந்தையில் தீபாவளியை முன்னிட்டு ஆடுகளின் வரத்து அதிகரித்து காணப்பட்ட நிலையில் வியாபாரம் மந்தமாகவே இருந்ததாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். வெள்ளாடு, கருப்பாடு, செம்மறியாடு, நெல்லூர் கெடா என பல ரக ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் 400 ஆடுகளுக்கு மேல் விற்பனையானது. ஆடு ஒன்று 7,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் ஆடுகள் வியாபாரமான நிலையில் இந்த ஆண்டு 80 லட்சம் ரூபாய் அளவிற்கு மட்டுமே ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். இதனிடையே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஆட்டு சந்தையில் ஆடு விற்பனை களை கட்டியது. 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த ஆதனூர் பகுதியில் உள்ள 3 வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வலியுறுத்தி கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதனூர் அருகேயுள்ள பாலவாய்க்கால், ஓட்டவாய்க்கால் மற்றும் நரசிங்கபுரம் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் 2 நாட்கள் பெய்த மழையில் சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். 2 நாள் தான் மழை பெஞ்சது இரவு நேரங்கள்ல. வடிகால் சரியா வெட்டாததுனால, அரசு வெட்டாததுனால எந்த தண்ணி வடியாம இளம்பயிர்கள்லாம் அழுகி போச்சு. சுமார் 500 ஏக்கருக்கு மேல இப்ப அழுகி போச்சு. ஆனா இந்த அதிகாரிகள் திரும்பி பார்க்கவே இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வெங்கடேஸ்வரா நகர் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று வீட்டின் சுற்றுச்சுவரை ஏறி குதித்து சென்றதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையின் கால் தடத்தை கொண்டு சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சிறுத்தையை உடனடியாக கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியிருக்க கிட்டத்தட்ட ஒரு 150-200 வீடு பக்கம் இருக்குது இந்த லேஅவுட் பக்கத்திலேயே. இதில் குழந்தைங்க எல்லாம் வருது போகுது. அதனால அந்த சிறுத்தையை பிடிச்சி அதை நல்லபடியாக கொண்டு போகிற மாதிரி கோரிக்கை சார். கரூர் நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி முறைகேடாக மனு தாக்கல் செய்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட 2 இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி உதவி கோரியுள்ளனர். கூட்ட நெரிசலில் ஷர்மிளாவின் மகன் பிரித்திக் உயிரிழந்த நிலையில் அவரது தந்தை பன்னீர்செல்வம் சிபிஐ விசாரணை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் தனது கணவர் தன்னை விட்டு பிரிந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் மகனை அடக்கம் செய்யும் இடத்திற்கு கூட அவர் வரவில்லை என ஷர்மிளா குற்றம் சாட்டியிருந்தார். இதேபோல் செல்வராஜ் என்பவரின் மனைவியும் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நிலையில் அரசு வேலைக்காக
பணிக்காக கையெழுத்து வாங்குவதாக ஏமாற்றி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக புகார் தெரிவித்திருந்தார். இவர்கள் இருவரும் கரூரில் உள்ள சட்ட உதவி மையத்தை அணுகி மனு அளித்துள்ளனர். அபராதத்தில் கையெழுத்து தெரியாமல் கையெழுத்து போட்டேன். அது இப்போ ரத்து பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். வேறு பேப்பரில் போட்டால் நான் மக்கள் நல்லதாக ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுக்கு கையெழுத்து வாங்க சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, பையனுக்கு வேலை சமாசமாக ஒன்று இறந்து போனதுக்கு பணம் சேர்த்து பண்ணுறாங்க சொன்னாங்க. அதனால் யார்ட்டும் போட்டேன். மோசடியால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு சட்ட உதவி வழங்க வேண்டும் என ஷர்மிளாவும் செல்வராஜும் சட்ட உதவி மையத்தில் கோரிக்கை வைத்துள்ளனர். முல்லைப் பெரியாறு அணைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து கேரள வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாயுடன் அணையில் சோதனையில் ஈடுபட்டனர். முல்லைப் பெரியாறு அணைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து கேரள மாநிலம் திருச்சூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு தகவல் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருச்சூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து இடுக்கி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இடுக்கி மாவட்ட வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாயுடன் முல்லைப் பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொண்டனர். முல்லைப் பெரியாறு மெயின் அணை, மண் அணை, பேபி அணை உபரி நீர் வழிந்தோடும் மதகுகள், கேலரி மற்றும் பல பகுதிகளில் நிபுணர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டனர். சோதனையில் சந்தேகப்படும் வகையிலான பொருள் எதுவும் கிடைக்காததால் போலியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்துள்ள சேரம்பாடியில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியினர் ஊராட்சி அலுவலர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் குடிநீர் குழாய்கள் உடைந்து தண்ணீர் அதிக அளவில் வெளியேறுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை அடுத்து பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பணம் கட்டுங்கன்னு சொல்றாங்க, 2000 ரூபாய் கட்டணும்னு. அந்த 2000 ரூபாய் எதுக்காக கட்டணும்னு இதுவரைக்கும் எங்களுக்கு டீட்டெயில்ஸோட யாருமே சொன்னதே கிடையாது. அது கேட்கும்போது நீங்கள் பணம் கட்டணும், பைப்பு சரி பண்ணுறதுக்கு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும். ஆனால் என்ன காரணத்துக்காக நாங்கள் கட்டுறோங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தீபாவளி அன்னைக்கு வருது, பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் லீவில் இருப்பாங்க. இந்த நேரத்தில் துவைக்கணும், பிடிக்கணும், நிறைய வேலைகள் இருக்கனால தண்ணி பற்றாக்குறை வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்? குடிநீர் பிரச்சினைக்கு ஒரு வாரத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்துள்ளனர். சேலத்தில் பண இரட்டிப்பு மோசடியில் பாதிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்னை தெரேசா அறக்கட்டளை என்ற பெயரில் பணத்தை இரட்டிப்பாக வழங்குவதாக கூறி நூற்றுக்கணக்கானோரிடம் பணம் பெற்று 500 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றுள்ளது. இந்த புகாரில் 6 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் வெளியே வந்தனர். இந்த நிலையில் பணத்தை அறக்கட்டளை நிர்வாகிகளிடம் கேட்டபோது பணத்தை தர மறுத்து மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மோசடி தொடர்பாக புகார் கொடுக்க முன்வந்தவர்களை சிலர் புகார் கொடுக்க விடாமல் தடுத்து மிரட்டுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. வெளியே இன்னும் ஒரு 6-7 மாசம் ஆயிடுச்சு, இன்ன வரல எந்த பதிலும் வரல. அந்த அம்மா வாய் திறக்க மாட்டேன்றாங்க. அந்த அம்மா பேர்ல என்ட்ரி ஸ்டீஃபன் சொல்லிட்டு ஒரு பாதிரியார் தான் வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. யாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, அம்மா உங்களுக்கு பணம் தந்துருவாங்க அப்படின்னு ஒரு 3 மாசம் சொன்னாரு. அப்புறம் போய் யாராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது இந்திய ரயில்வே துறையின் உணவு மற்றும் சுற்றுலா கழகத்தின் ஹோட்டல்களை பராமரிக்கும் ஒப்பந்தம் முறைகேடாக வழங்கப்பட்டதாக கூறி லாலு, ராப்ரி தேவி, தேஜஸ்வி யாதவ் மீது குற்றப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது இந்த ஒப்பந்த முறைகேடு நடைபெற்றது என்று சிபிஐ குற்றம் சாட்டியிருந்தது. இந்த ஒப்பந்தத்திற்கு பிரதிபலனாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை லாலுவின் குடும்பத்திற்கு கைமாறியதாகவும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்தது. இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிய உத்தரவிட்டுள்ள நீதிமன்றம் பதவியை தவறாக பயன்படுத்தி ஒப்பந்தத்தில் முறைகேடு செய்து அதற்கு பிரதிபலனாக நிலங்களை வாங்கியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளது. IRCTC தொடர்பான இந்த வழக்கு இந்த மாதம் 27ஆம் தேதி முதல் நாள்தோறும் விசாரிக்கப்பட உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரையில் திறந்தவெளியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அறுவடை செய்யப்படும் நெல்லை விற்பனை செய்ய இப்பகுதியில் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் இல்லாத நிலையில் தென் திருப்பேரையில் தற்காலிக திறந்த நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. எந்தவித பாதுகாப்பு வசதிகளும் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி கொள்முதல் நிலையத்தால் அதிக அளவிலான நெல் மூட்டைகள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது ஒரு எந்த பிளானிங்கும் இல்லாம திட்டமிடல் இல்லாமல் இந்த இடத்துக்கு விவசாயிகளுக்கு பாதிப்பு தான் ஏற்படுது. அதனால அரசு கவனத்தில் கொள்ளணும். இங்க மொத்த விவசாய நிலம் 4076 ஹெக்டேர் பரப்பளவுல விவசாயம் செய்யப்படுது. அந்த மேலக்கல்லாம் அந்த இடத்துல வச்சா நல்லதா இருக்கும். நிரந்தரமாக செட்டு அமைத்து
அதை வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும். நெல் மூட்டைகள் வீணாவதை தடுக்கும் வகையில் உரிய கட்டட வசதியுடன் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் மற்றும் சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோருகின்றனர். தேங்காய் வரத்து குறைவு எதிரொலியாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் தலைவாசல் மொத்த விலை சந்தைகளில் தேங்காயின் விலை கிலோ 80 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஆத்தூர், தலைவாசல், தம்மம்பட்டி, பெத்தநாயக்கன்பாளையம், கெங்கவள்ளி, வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விவசாயிகள் கொண்டுவரும் தேங்காய்கள் மொத்த விலை உழவர் சந்தைகள் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் நோய் தாக்குதல், பண்ணையாட்கள் தட்டுப்பாடு, வெளிமாநில தேங்காய் வரத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால் சந்தைக்கு தேங்காய் வரத்து குறைந்து விட்டதால் அவற்றின் விலை கிலோ 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. தேங்காய் வந்து போன மாதம் வந்து தேங்காய் 60 ரூபா போட்டுருந்தாங்க. இப்போ தேங்காய் வரத்து ரொம்ப கம்மியானால இப்போ ரோட்லேயே 80 ரூபா, வெளிமரத்தில் 90, 100 விற்கிது. இன்னும் வர தீபாவளிக்கெலாம் வந்து 100 ரூபாய்க்கு தாண்டி விற்கிங்க. ரோட்லேயே 100 ரூபா போடுவா, கடையில் 100 ரூபாய். மொத்த விலை சந்தையில் விலை அதிகரித்ததை அடுத்து சில்லறை கடையில் தேங்காய் விலை கிலோ 100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. தேங்காயின் தரம் மற்றும் அளவுக்கு ஏற்ப ஒரு தேங்காய் 25 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் காலிஃபிளவர் பூ 1 கிலோ 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனையாவதால் சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள குன்னூர், அம்மச்சியாபுரம், அரப்படி தேவன்பட்டி, குரியம்மாள்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் காலிஃபிளவர் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கிருந்து ஆண்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள காய்கறி சந்தைக்கு காலிஃபிளவர் பூக்கள் விற்பனைக்கு செல்கின்றன. இந்நிலையில் கடந்த வாரம் 1 கிலோ காலிஃபிளவர் பூ 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போன நிலையில் தற்போது வரத்து குறைவால் கிலோ 40 ரூபாய் முதல் 50 ரூபாய்க்கு ஏலம் போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரம் காட்டவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சிக் காலத்தில் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தங்களில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் 6 வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் எதுவுமே நகர்வதில்லை என்றும், ஆனால் மற்றவர்கள் மீதான வழக்கில் வந்தே பாரத் ரயில் போல வேகம் உள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். மக்கள் நம்பிக்கையை பெற அமைச்சர்கள், அதிகாரிகளுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரமாக கருத வேண்டும் என்று வலியுறுத்திய நீதிபதி விசாரணையை நவம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தாவேகாவை பயன்படுத்தி பாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் அரசியல் நாடகம் நடத்த விரும்புவது பகல் கனவாகும் என சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டிய விஜய் ஆறுதல் கூறாமல் அவர்களுக்கான மருத்துவ உதவிகளை செய்யாமல் அவசரமாக சென்னை திரும்பியது நல்ல பண்பாக தெரியவில்லை என தெரிவித்தார். இன்றைக்கு தாவேகாவை பயன்படுத்தி பாஜகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டிலே அரசியல் நாடகத்தை நடத்த விரும்புகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் அப்படிப்பட்ட நாடகம் வெற்றி பெறாது. அது ஒரு பகல் கனவாகத்தான் போய் முடியும் என்பதை நான் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2026ஆம் ஆண்டு 3 முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அதன்படி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக 2026ஆம் ஆண்டில் ஜனவரி, ஜூலை, டிசம்பர் மாதம் என 3 முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிடப்பட்டது. 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளின் ஆய்வுக்கு பின் தேர்ச்சி பெற வேண்டிய ஆசிரியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 2027ஆம் ஆண்டில் ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்தவும் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருக்கு பள்ளிக்கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்கள் தொடர் பதவி உயர்வு பெற டெட் தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 19 லட்சம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் நேற்று தமிழ்நாடு அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்வில் சுமார் 1600 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், அரசை தேடி மக்கள் வரவேண்டிய நிலை மாறி மக்களை தேடி அரசு வரவேண்டும் என்ற நிலையை முதலமைச்சர் உருவாக்கியுள்ளார் என்றும், பட்டா என்பது மக்களின் கோரிக்கை அல்ல, அவர்களின் உரிமை என்றும் அவர் கூறினார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய அரசு அமைந்த நாள் முதல் இன்று வரை
தமிழ்நாடு முழுக்க சுமார் 19 லட்சம் பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் புதல்வன், புதுமை பெண், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், காலை உணவு திட்டம் போன்ற முற்போக்கான திட்டங்களை நிறைவேற்றியதால் தமிழ்நாடு தற்போது 11.19% பொருளாதார வளர்ச்சியை பெற்று இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் இருந்து கடலுக்குள் சென்ற 21 மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி பொருட்களை பறித்துக் கொண்டு விரட்டியடித்த சம்பவம் மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புஷ்பவனம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 21 பேர் 5 படகுகளில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கு பகுதியில் நேற்று மீன்பிடிக்க சென்றனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் புஷ்பவனம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களை சுற்றி வளைத்து 5 படகுகளிலும் தனித்தனியே கத்தியை காட்டி மிரட்டி தாக்கியுள்ளனர். மேலும் மீனவர்கள் படகில் இருந்த 7 செல்போன்கள், GPS கருவி, 150 லிட்டர் டீசல் உள்ளிட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்று விட்டனர். மீன்பிடி உபகரணங்களை பறிகொடுத்த புஷ்பவனம் மீனவர்கள் வெறும் கையுடன் கரைக்கு திரும்பினர். இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்திய தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவு பணியில் இருந்த செவிலியரை தாக்கி தகாத முறையில் நடக்க முயன்ற நபரை கைது செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவரங்கோட்டையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியில் இருந்த செவிலியரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் தகாத முறையில் நடக்க முயன்றுள்ளார். இது தொடர்பாக புகார் அளித்தும் காவல்துறை வழக்கு பதியவில்லை என செவிலியர்கள் தரப்பில் குற்றஞ்சாட்டப்படுகிறது. அந்த எந்த நடவடிக்கையும் காவல் எடுக்கல. காவல்துறை ராத்திரி பார்த்திருக்காங்க, மதியம் 12 மணிக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. ஆனா எஃப்ஐஆர் போடலன்னு தெரிஞ்ச பிறகுதான் நாங்க இங்க இருக்கிற செவிலியர்கள்லாம் ஒன்னா கூட வச்சு இந்த போராட்டத்துக்கு நாங்க ரெடி ஆனோம். இதனை கண்டித்து செவிலியர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் குற்றவாளியை கைது செய்வது, செவிலியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.